அம்பாள் வாஸ் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க சொன்ன நேரத்துக்கு வந்துட்டீங்க. இருந்தாலும் கொஞ்சம் பேர் வரணுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜெயக்குமார் சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்ல நலமா இருக்கேன். சிறப்பு. சரிங்க சார். கிளாஸ் ரொம்ப சிறப்பா போச்சு சார். ரொம்ப சிறப்பு. சந்தோஷம். நாளைக்கு போனதே தெரியல சார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க சொன்ன எல்லாமே நான் ஃபாலோ பண்றேன் சார். நான்வெஜ் சாப்பிடறதுல, பால்டி இது பண்றதுல நானும் தீட்சை வாங்கி பண்ணிட்டு இருக்கேன் சார். சிறப்பு. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நாங்க ஆத்மா வணக்கம் சொல்லுவோம் சார். ஓ, அந்த மாதிரி சொல்றது ரொம்ப சிறப்பு. ஆத்மா வணக்கம் சொல்லுவோம். கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் நல்லது. மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கு இது ஒரு அமைப்பு. என்ன நீங்க அதை ஃபாலோ பண்றதுதான் சிறப்பு. ஆமா சார். நானும் நினைக்க அன்னைக்கு என்ன நடக்குதோ அது எல்லாமே இறைவன் ஒன்று கொடுத்தது. இந்த பஞ்சபூதம் நம்மளுக்கு இதை காட்டுது அப்படின்ற ஒரு பாதையில தான் போறோம். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா நான் அன்னைக்கு என்ன நடக்குது அதை மட்டும் தான் யோசிப்பேன். அடுத்த நாள் அதெல்லாம் யோசிக்கிறது. இதுதான் இன்னைக்கு இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு உங்க வீடியோவை அடிக்கடி பார்ப்பேன் சார். நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதை அப்பப்போ ஃபாலோ பண்ணுவேன். அதுல தெரிஞ்சுக்கிறேன் நல்லது எது கெட்டது எது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். நான் நிறைய வீடியோ எலக்ட்ரிஷியன் பிளம்பர் ஒர்க் பண்றேன். அது போகும்போது அதெல்லாம் நோட் பண்ணும் சார். இது எது எங்க இருக்கு, இதெல்லாம் எப்படி இருக்கு என்னன்றதை கேட்டேன். அப்போ சார் சில டவுட் சார். இப்போ வீட்டுல உள்படி வைக்கிறாங்க சார். அதுல பூஜை ரூம் வருவாங்களா? பூஜை ரூம் நீங்க வைக்கிறதுக்கு கீழே பூஜை ரூமுக்கு கீழே பூஜை ரூம் வைக்க, அதாவது மாடிப்படிக்கு கீழே வைக்கக்கூடாது. பூஜை ரூமா இருக்கிறதுக்கு உண்டான மாடிப்படிக்கு கீழே வரக்கூடாது. ஒரு சிலர் லேண்டிங் கீழே வைப்பாங்க. வைக்கக்கூடாது. அது வைக்காம இருக்கிறதா நல்லது. ஏன்னா படி மிதிச்சு போற இடத்துல இல்லாம இருக்கிறதா நல்லது. கண்டிப்பா நிறைய பேசுறது இதுவாயிடும் சார். நல்ல ஒரு இது சார். உங்களுக்கு பெரியன்ற ஒரு இது இருக்கு. அடிக்கடி பேசணும் ஒரு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா. அடுத்த கிளாஸ் கண்டிப்பா மீட் பண்றேன். ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு வேற சப்ஜெக்ட்லயே வித்தியாசமானதா இன்னும் எளிமையா புரியுற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். நல்ல சிறப்பா போச்சு சார் கிளாஸ் எல்லாமே. நல்லது. ஓகே. தேங்க்யூ. சரவணன் சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். கிளாஸ் முடியும்னு சொல்லி போட்டு வருத்தமா இருக்கு. எப்போ நீங்க கோல்டன் பிளான் ஆரம்பிப்பீங்கன்னு ஒரு கேள்வியில தான் இந்த கிளாஸ் முடிக்கிறேன். ஓகே. ரொம்ப சிறப்பு. நிறைய விஷயங்கள் சார். சாதாரண இல்ல. அதாவது என்னோட குருநாதர் அவர் பேரு பழனிசாமி, மூசை பழனிசாமி சொல்லிட்டுங்க. அவரு தன்னோட இதுல அப்படியே சொல்லி கொடுத்தாரு. எனக்கு கூடயே கூட்டிட்டு போனார் சார். அவர் வாங்கல பீஸ்ல பாதி எனக்கு கொடுத்து எனக்கு அவர் கத்து கொடுத்தாரு. ஒரு சிறப்பான மனிதர். அவருக்கு தீர்ச்சி கொடுத்தாரு. அதே மாதிரி உங்களோட ஆசீர்வாதம் நம்ம குரூப்ல இருக்கிற அத்தனை பேருக்கு, உங்களோட சிசிகளார்களுக்கு, எங்களுக்கு எல்லாத்துக்கும் வேணுங்க சார். சித்திரை செல்வி மேடம் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம். சொல்லுங்க. நேத்து சொன்ன மாதிரி தான் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதாவது நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா எங்க கல்யாணம் தமிழ் திருமுறைப்படி தான் நடந்ததுங்கண்ணா. ரொம்ப சிறப்பு. சந்தோஷம். தமிழ் திருமுறைப்படி தான் நடந்ததுங்க. இன்ன வரைக்கும் தினமும் தேவாரம், திருவாசகம் 12 திருமுறை தினமும் ஒரு பேஜ் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க வீட்டுல. கோபாலகிருஷ்ணன் சார் வணக்கம். சார் 15 நாள் எப்படி போச்சுன்னு தெரியல. ஃபைன். ஓகே சார். நீங்க கன்னியாகுமரி ஏரியா வந்தீங்கன்னா எப்பனாலும் எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். கண்டிப்பா. இதுக்கு முன்னால செல்வி மேடம் பேசுறாங்க. சரவணன் சார் பேசுற மாதிரி எனக்கு பேச தெரியல. அவங்க பேச தெரியல. நான் ஒரு பேச்சாளர் கிடையாது. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நானே ஒரு பெரிய ஸ்டூடெண்ட் தான். நான் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தா அதை வச்சு தான் பேசுவேனே தவிர நான் எனக்கு சுத்தமா பேச்சே வராது. அதாவது சொல்லுங்க. சரவணன் சாரும் செல்வி மேடம் டக்குன்னு பேசினாங்களா, எனக்கு அந்த லெவலுக்கு பேச வரல. அப்படியே சக்கா நிக்குது. அவங்க தெளிவா உங்களுக்கு திருப்தி இருந்துச்சா? 100%. சந்தோஷம். மேற்கொண்டு கிளாஸ்னாலும் நீங்க எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். ஓகே சார். அதாவது இதை எப்படி சொல்லலாம்னாக்கா, நான் பேச்சு போட்டியில, நான் சொல்றது 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேச்சு போட்டியில 3ஆவதா வந்தேன். ஏன்னா அந்த கிளாஸ்ல பேச்சு போட்டியில 3 பேர் தான் அட்டெண்ட் பண்ணாங்க. நான் 3ஆவதா வந்தேன். அதனால எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ நான் சரியா பேசல. இருந்தாலும் 3 பேருக்கு கொடுக்கணுங்கிறதுனால என்னை கொடுத்தாங்க. சோ அது மாதிரி இன்னைக்கு நான் ஸ்டாப்பா பேசுறேன். அதனால உங்களுக்கும் அதுக்கு உண்டான அமைப்பு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் கிடைக்கும். அதே மேடம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் எவ்ரிவன். என்னன்னா எனக்கு ரொம்ப சொல்ல இருக்கு. கோபால சார் சொன்ன மாதிரி எதை முன்னுக்கு சொல்றேன், எதை பின்னுக்கு சொல்றேன்னு தெரியாம இருக்கிறேன். ஆனா ஒரு கொஞ்சம் மட்டும் சொல்றேன் சார். இந்த வகுப்புல 15 நாள் வகுப்பும் சார் மிக அருமையாக நடத்தப்பட்டது. ஒவ்வொரு பாடமும் நடைமுறை உதாரணங்கள், உண்மை வாழ்க்கை சம்பவங்கள், மற்றது அர்த்தமுள்ள அனுபவங்களுடன் மிக தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டது. அதை விட வாஸ்து பற்றிய அறிவை மட்டுமல்ல, வாழ்க்கைக்கான பல முக்கியமான பாடங்களையும் கற்றுக்கொண்டு நான் மட்டுமில்லை, எல்லாரும் இந்த குழுவில் அத்தனை பேரும் சொல்லி போட்டாங்க. உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் சார். ரொம்ப அருமையா படிப்பிச்சீங்க. இப்ப பாருங்க, ஆல்ரெடி உதாரணத்துக்கு நான் 3 தடவை உங்களுக்கு பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறேன். ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வாரத்துக்கு தான் இருக்கிறேன் சார். என்ன மிகவும் ஊக்கப்படுத்திய ஒரு விஷயம் என்னவென்றால், உங்களோட குடும்ப வாழ்க்கைய காட்டி நீங்கள் ரோமடல அன்பா இருக்கிறீங்கள், சமநிலையுடன் இருக்கிறீங்கள். ரொம்ப சந்தோஷம் சார். இது கண்டிப்பா இங்க எங்க குரூப்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் ரோமடலா தான் இருக்கும் என்று யோசிக்கிறேன். உங்களை வாழ்க வளமுடன் சார். நீங்க மட்டும் இல்ல, உங்களோட இந்த ஆபீஸ் ஸ்டாஃப் ரொம்ப நல்லது. எனக்கு ஆல்ரெடி பாலாஜி, மற்றது நவீதா மேடம் எல்லாரும் சந்தோஷம் சார். உங்களோட தொடர்ந்து வந்து கொண்டிருப்பேன். முடிக்க விருப்பம் இல்ல சார் உண்மையில. சந்தோஷம் எல்லாருக்கும் கொடுக்குறேன். நான் உங்களோட தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் சார். சொல்லுங்க, இப்ப நீங்கள் அடுத்தது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி
எங்களை கண்டிப்பா. ஓகே தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார் தேங்க்யூ வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ. பிரவீன் சார் வணக்கம். பிரவீன் சார், சார் வணக்கம் சார். விக்னேஷ் சாரும் பேசணும். ஏன்னா அவர் நிறைய டவுட் கேட்டாரு. ரொம்ப சிறப்பு. விக்னேஷ் சார் வந்து அப்புறமா பேசட்டும். ஏன்னா அப்புறம் அருணாச்சலம் சாரும் உங்க கிளாஸ் எங்களுக்கு கேட்டதுக்கு நீங்க வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷன்ங்கிறதுக்காக. பிரவீன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சார் புதுசா ஒரு கத்துக்கிறோமேன்ட்டு ஒரு நல்லா இருக்கு சார். ரொம்ப சிறப்பு. இப்ப நான் திருச்சியிலே ஒரு பெரிய இன்ஜினியர் நான் ஒரு 10 வருஷமா ஒர்க் பண்றேன். ஓகே நான் வந்து என்னோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்களை வந்து மண்டபம் கட்டுறதுக்காக கூட்டி போயிருந்தேன். ஓகே. அவங்க வந்து நல்ல வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்க வந்து வாஸ்து பார்க்கணும்னு சொல்லி அவர் சார் சொன்னாரு. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, கிளைண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது சார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து 2 ஸ்டோரி சொன்னார் சார். அதாவது உண்மையா நடந்ததை சொன்னார். அவரு ஏன் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 2 ஸ்டோரி சொன்னார். ஏற்கனவே உங்க மண்டபம் வந்து இன்னொரு இன்ஜினியர் வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அது பூவாவே இல்லை. ஒரு வருஷம் 1 வருஷமா அப்படியே கடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம இன்ஜினியர்ட்ட கூட்டி போய் ஒரு வாஸ்து பார்க்குற நாமக்கல்ல இருந்து ஒரு வாஸ்து பார்க்குறவர் வந்து பார்த்துட்டு ஒரு 2 கரெக்ஷன் மட்டும் சொன்னாரு. சொல்லி இப்ப முடிஞ்சு இப்ப ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு அந்த மண்டபத்துல எல்லாம். சிறப்பு சிறப்பு சந்தோஷம். அதனால எனக்கு அந்த மாதிரி ஏன்னா பெரிய இன்ஜினியர் இவரே வந்து வாஸ்து பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி எனக்கு அப்பலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. உங்க வீடியோலாம் எனக்கு வரப்ப நான் பார்க்குறப்ப எனக்கு பிடிக்கும். எனக்கு அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். எங்க வீட்டிலே சொல்லுவாங்க, ஏன்னா எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கேன் அப்படிம்பாங்க. இல்லை எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அவரு சாரை பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன், பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு. நானே சரி சார் ஏதாவது கிளாஸ் நடத்த மாதிரி பண்ணா கூட நம்ம ஜாயின் பண்ணலாமே நினைச்சிட்டே இருக்கப்ப எனக்கு திடீர்னு வரவும் நான் உடனே ஜாயின் பண்ணிட்டேன். ரொம்ப சிறப்பு சிறப்பு. இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அது மாதிரி இப்போ என் வேலை செய்யற பசங்களுமே அண்ணனுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாங்க, அண்ணன் வந்து இப்போ கிளாஸ்ல இருப்பாரு அப்படின்னு. நல்லது நல்லது நல்லது. ஒரு சந்தோஷமா இருக்கு, ஒரு வெளிச்சம். நான் மதுரை அருப்புக்கோட்டையில சைட் பண்ணியிருக்கேன் சார். நிறைய மதுரையில கூட ஒரு ஒர்க் பார்த்திருக்கேன். இப்ப கூட அருப்புக்கோட்டையில ஒரு சைட் போயிட்டு இருக்கு சார். சார் நீங்க திருச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பா சார் பார்க்கலாம் சார். கண்டிப்பா வர திருச்சி அடிக்கடி வந்து போறது உண்டு. நான் உங்க நம்பர் நான் என்ட்ரி பண்ணி வச்சுட்டு எந்த ஊர் போனாலும் நான் வந்து குரூப்ல போறேன். அந்த நேரத்துல நான் உங்களுக்கு அழைப்பு ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். கண்டிப்பா 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 கண்டிப்பா. இன்ஜினியர் யாராவது கேட்டாங்கனாலும் உங்களை நான் சொல்றேன் சார். ஏன்னா நாங்க வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டினா இதே 15 நாள் தான், 1 மாசம் நடக்கும். ஒரு நாள் கிளாஸ், ஒரு நாள் வந்து உங்களுக்கு வீடியோ பார்க்காதவங்க பார்க்கறதுக்கு. அடுத்த நாள் இது மாதிரி 30 டேஸ் போது 15 டேஸ் தான் இருக்கும். பட் ஒரு நாள் கேப் போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. உங்களை இன்னும் கேப் டவுட் எல்லாமே 30 டேஸா இருக்கும் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் மந்த் வரும். நான் இன்டிமேட் பண்றேன். ஓகே சார். சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம். உங்க வீடியோஸ்லாம் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நெலி 2 இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்து பாக்குறேன். அப்பதான் எனக்கு நிறைய பேசிக்கா இவ்வளவு பிளான்ஸ் வந்து ஓப்பனா வீடியோல போட்டுறீங்களே, ஸோ அதை வந்து காப்பி பண்ணுவாங்க அது மாதிரிலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லாம எல்லாமே ஓப்பன் டு ஆல் அந்த மாதிரி ஒரு அமைப்புல போட்டுருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷம். உங்களோட டீச்சிங் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ பிளான் இப்போ மேபி இந்த வர ஜூன் 4th வந்து பூஜை போடலான்னு இருக்கேன். குரூப்ல இருக்கிறவங்க கோஆர்டினேட்ஸ்க்கும் நன்றி. அப்புறம் எங்க கூட கிளாஸ் அட்டெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப சிறப்பு சந்தோஷம். 15 நாள் போனதே தெரியல. நல்லா இருக்கு கிளாஸ். சந்தோஷம். நீங்க கத்துக்கிட்டது எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணுங்கிற என்ன இருக்குல்ல, நல்ல என்ன சார். நல்லா இருக்கு சார். இல்ல 2வது ஸ்டாஃப்ல இன்ட்ரோடியூஸ் பண்றது, அடுத்தவங்க காட்டுறது, இவங்க வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற சில பேருக்கு அந்த பெருந்தன்மை வராது. அவங்களையும் கொண்டு வந்து கிட்ட காட்டி இவங்க ஷாப்பு இவங்க பண்ணுங்க, இவங்க தான் ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கறது சொல்றீங்கல்ல, அதுவும் ஒரு பெரிய விஷயம் சார். எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஓனரா இருக்கிறவங்களுக்கு நம்ம கீழே இருக்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வராது. நீங்க நல்லா இருக்கு சார். நல்லா ரொம்ப சிறப்பு சந்தோஷம் சார். நன்றி சார். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு டவுட் கேட்கணும்னு நினைச்சா கூட அது ஆட்டோமேட்டிக்கா வேற யாராவது அந்த டவுட்டை கேட்டுறாங்க, இல்ல நீங்களே சொல்லிடுறீங்க. எல்லாரும் அப்படின்னா நம்ம குரூப்ல இருக்க எல்லாருமே ஒரே வேவ்லென்த்ல ஒரு சிறப்பா போயிட்டு இருக்கு. இது மாதிரி அமையறதுலாம் ஒரு சிறப்பு சார். ஆக்சுவலா அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ற மாதிரி இல்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களோட அட்வர்டைஸ்மென்ட் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் டைமிங் இல்ல. எனக்கு வேற கிளாஸ் வந்து இங்க வேலை விஷயமா வேற கிளாஸ் போக வேண்டிய இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் மினிட் வந்து எனக்கு அது கேன்சல் ஆயிடுச்சு அந்த கிளாஸ். சோ அதுக்கப்புறம் தான் அந்த இதுக்கு வந்து உள்ள வந்து ஜாயின் பண்ணேன். ரொம்ப ஒரு பாக்கியம் தான். தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி. இது வந்து பயன்படுத்துங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே சார். நன்றி சார். வணக்கம். சார் உங்களை பத்தி ஒரு சில வார்த்தை பேசலாம். நல்லா பேசுங்க சார். நன்றி. மதிப்பிற்குரிய திரு சிவசரம் சார் ஐயா அவர்களுக்கும் அவருடன் பணிபுரியும் அலுவலக பணியாளர் அனைவருக்கும் மற்றும் என்னுடைய சக நண்பர்கள் இந்த வாஸ்து கிளாஸ் மூலமா அறிமுகமாக அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் அருணாசலமாகிய நான் முதற்கண் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவை பத்தி ஒரு சில வார்த்தைகள் ஒரு 2 நிமிஷம் அதிகமா எடுத்துக்கல சார். எடுத்துக்கிறேன். மிகவும் பிடித்தமானவை என்று சொல்ல என்னென்ன நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஐயா வந்து பாத்தீங்கன்னா சிரித்த முகம், அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அடுத்தது வந்து நேர்த்தியான உடை 2வது. 3வது வந்து அழகான அலங்காரம். நேரம் தவறாம அந்த குறிப்பிட்ட காலத்துல அந்த கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி குறிப்பிட்ட காலத்துல இருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகினா கூட பரவாயில்ல, நம்ம கிளாஸ் நண்பர்களுக்கு வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கும் அதுக்கும் நேரம் கொடுத்து நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. வகுப்பிற்கு தேவையான குறிப்புகளை வந்து முதல்ல வந்து அனுப்புவது. முதல்ல அனுப்பிச்சிட்டீங்கன்னா நம்ம அதை பார்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு முக்கியமான. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து விவரங்கள், இந்த குழி பொருத்தம், இந்த வார பொருத்தம், மகிழ்ச்சி பொருத்தம், பல இது போற பொருத்தங்களா இருக்கு இல்லையா, அது வந்து பொருத்தம், கதவு ஜன்னல் வைப்பது, இது மாதிரி எல்லா விஷயங்களையும் பாத்தீங்கன்னா அருமையா வந்து சாக் போர்ட்ல வந்து கால்குலேஷனோட வந்து விளக்குனீங்க. நாங்களும் வந்து அதை வந்து பயிற்சியோட வந்து கேட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியுது, இருந்தாலும் எங்களை வந்து கால்குலேஷன் பண்ண சொல்லி அதை வெரிஃபை பண்ணுங்க.
அது வந்து மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அனுபவ ரீதியான வாஸ்து பிளான். நீங்க ஏற்கனவே நீங்க கட்டியிருக்கிற வாஸ்து பிளான், கட்டடங்கள், அந்த வந்து போட்டோ பிளானோட வந்து ரொம்ப அருமையா விளக்கம் பண்ணீங்க. எளிமையா புரியுற மாதிரி விளக்கம் செய்யுங்க. அந்த குழி பொருத்தத்துல இருந்து, ஜாதக பொருத்தத்துல இருந்து, கிஃப்ட் வீடியோ அனுப்புறதுல இருந்து எல்லாமே வந்து ஒரு சாதாரண மனுஷன் கூட வந்து பார்த்தா ஈஸியா வந்து ஒரு குவாலிஃபை பண்ணணும்னு அவசியமே இல்லை. அது எளிமையா வந்து நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அப்பப்போ வந்து குட்டி கதைகள் வந்து சொல்லி வந்து எங்களை வந்து உற்சாகப்படுத்தினீங்க. அதாவது வந்து கிளாஸ்ல வந்து நிறைய பேர் கிளாஸ் எடுக்கும்போது தூங்கிடுவாங்க. அந்த தூங்காம இருக்கிறதுக்காக குட்டி கதைகள் சொல்றது. அடுத்து வந்து ஆன்மீக சம்பந்தமா எடுத்துரைப்பது. அது வந்து ரொம்ப அருமையான கோவில்களை பற்றி சொன்னது. உடல் சம்பந்தமான முக்கிய குறிப்புகள். உடல் வந்து நமக்கு முக்கியமானது. உடல் இருந்தாதான் சித்திரமன், எங்க அம்மா சொல்லுவாங்க, சித்திரமன் சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். அந்த மாதிரி நம்ம உடல் நல்லா இருந்தாதான், அந்த உடல் நல்லா இருந்தாதான் அந்த முக்கியமான காரணம் வந்து வீடு நல்லா இருக்கணும், உடல் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிற குடும்பம் நல்லா இருக்கணும். அப்பதான் வந்து நாம வந்து எந்த வேலையை வந்து நலமா செய்ய முடியும், அமைதியா செய்ய முடியும். அதை பத்தி நீங்க வந்து வாஸ்து கிளாஸை தவிர்த்து இதுவும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன கடைபிடிக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து எடுத்து சொன்னீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஜாதகத்துடன் இணைத்து வாஸ்து படம் எப்படி தயாரிப்பது அதை பத்தி விளக்கமா சொன்னீங்க. அந்த ஜாதகம் பார்க்கறது எனக்கு கொஞ்சம் சில டவுட் இருக்கு. அது வந்து பார்த்து அப்புறமா நான் ஃப்ரீயா கேட்டேன். நல்லது. அதுக்கப்புறம் வந்து கேள்வி பதில்களை வந்து ரொம்ப விளக்கம் கொடுத்து அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லாருக்குமே வந்து நீங்க அதை வந்து தெளிவுபடுத்தினீங்க. டவுட்ஸ் எல்லாம் தெளிவுபடுத்தினீங்க. இந்த மதுரை மீனாட்சி அம்மன் சிவன் பெருமை எடுத்து வச்சீங்க பாருங்க, ரொம்ப அருமை சார். அந்த மதுரை மீனாட்சி அம்மன் வந்து சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி அந்த 4 மாசம் அந்த நீங்க அந்த வர்ணிச்சது பாருங்க. அந்த மதுரை மீனாட்சி அம்மனையே நேரில் பார்த்த மாதிரி. நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான கோயில். அந்த கோயில்ல போயிட்டு இந்த தருணத்துல நான் சொல்ல விரும்புது என்னன்னா, அந்த கோயில போய் நான் வந்து அர்ச்சனை பண்ணி மாலை வாங்கி வந்தது எனக்கு திருமணம் ஆச்சு. திருமணம் ஆகி அங்க வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் ஒரு கோயில் இருக்கு. அந்த போய் மாலை கொடுத்து அர்ச்சனை பண்ணி அந்த மாலை எடுத்துட்டு வந்து மறுபடியும் கொண்டு போய் செலுத்தணும். அந்த இது வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன் உங்களுக்கு. இந்த குழுவில் இருக்க எல்லாருமே தெரியப்படுத்துவேன். ஏன்னா அவருக்கு அந்த அம்மா தான் எனக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம். நீங்க சொன்னது அந்த மதுரை அம்மா மீனாட்சியை நேரில் பார்த்த மாதிரி எனக்கு இனிமையான பாடல்களை இடையிடையே வந்து ஆரம்பத்திலும் நடுவிலையும் இதை கடைசியிலையும் வந்து நீங்க ஒழிக்க விடுவது ரொம்ப நன்றாக இருந்தது. இப்படியே வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா நேரம் தான் வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. நான் அதிகமா எடுத்துக்க விரும்பல. இந்த வாஸ்து என்பது ஒரு முடிவில்லா பெருந்தொடர். இந்த 15 நாட்களிலே இந்த வாஸ்து சிறு தொடர்ல வந்து நீங்க எங்களுக்கு வந்து விளக்கமா சொல்லி கொடுத்தீங்க இல்லைங்களா? அது ஒரு நாள் என்ன பண்ணீங்க, நாளைக்கு எல்லாரும் வாங்க உங்க ஆபீஸ்ல வந்து எல்லாருமே உட்கார வச்சு உங்களுக்கு வாழையில வச்சு கேரட் அல்வா கொடுப்பீங்கன்னு சொல்லி அதை மறக்கவே முடியாது. ஆனா கேரட் அல்வா நான் உண்மையிலே வந்து வேலூர்ல இருக்க எப்படி நாளைக்கு போறதுன்னு நினைச்சு நான் மதுரை வரும்போது கண்டிப்பா கேரட் அல்வா வந்து எதுக்கு இது சொல்ல வரேன்னா, அந்த கேரட் அல்வாயை சாப்பிட்ட மாதிரி நீங்க அருமையா வந்து இந்த மாதிரி இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரட் அல்வா மாதிரி ரொம்ப இனிமையா இருந்தது. எல்லா விஷயமும் நான் அருமையா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு. இந்த தருணத்துல வந்து தங்களுக்கும் தங்கள் பெற்றோர், தங்கள் குரு, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருக்கள் மற்றும் தங்கள் துணைவியார், முக்கியமாக உங்கள் துணைவியார், உங்கள் மகன், உங்கள் குடும்பம் எல்லாருக்குமே, அடுத்தது உங்களோட நான் பணிபுரியும் அனைத்து அலுவலக பணியாளர்கள், முக்கியமா வந்து சதீஷ், கார்த்திகேயன் சார் மற்றும் உள்ள ஏனைய பேர்லாம் தெரியல, அந்த எல்லா வந்து என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல நீங்க ஏற்கனவே பேச்சாளராக இருந்திருக்கீங்க, அதாவது நல்லா பேசுறீங்க, என்னை விட நல்லா சிறப்பா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். பொறுமையா எல்லாமே வாட்ச் பண்ணிருக்கீங்க, எழுதி வச்சிருக்கீங்க. மறதி இருக்கு, ஆனா நீங்க எழுதி வச்சு இந்த பிரேம விலாசம் சொன்னதுதான் எனக்கு இப்ப ஞாபகம். இப்ப எனக்குமே ஆசை வந்துருச்சு, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சாப்பிடணுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதனால வந்து வந்து ஒரு ஆசிரியரா இருந்து பணி ஓய்வு பெற்றுட்டேன். அதனால வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுடைய வகுப்பு வந்து நீங்க ஆசிரியரா இருந்து நான் மாணவனா இருந்தது வந்து ரொம்ப சிறப்பு. சந்தோஷம். நான் கொஞ்சம் நல்லா பேசுறேன் சார். நீங்க நிறைய ஸ்டூடெண்ட் அதாவது வந்து ஒரு எக்ஸலண்டா வந்து நீங்க டீச் பண்றீங்க. வெரி குட் சார். அதே மாதிரி என்னுடைய மாணவர்களும் பாத்தீங்கன்னா என்னுடைய கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அட்டெண்ட் பண்ணுவாங்க. 10% ரிசல்ட் மேக்ஸிமம் 10% ரிசல்ட் வரும். சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 80 விழுக்காடு மேல, ஒரு சில நேரத்துல 70 விழுக்காடு மேல, அந்த மாதிரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் மாறும். தருணத்துல வந்து இதை வந்து பகிர்ந்து விரும்புறேன். கடைசியா வந்து தங்கள் பணி சிறக்கவும், அதனால வந்து மக்கள் ஆரோக்கியம் எல்லா நல்ல இறைவனுக்கு அருள் புரியணும் அப்படின்னு வேண்டி கேட்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து ரொம்ப நேரம் நீங்க வந்து எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணது கிட்டத்தட்ட 38 மினிட்ஸ் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தது ரொம்பவும் எனக்கு வந்து ஒரு பூஸ்டப் டானிக் மாதிரி எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்து, அடுத்த கிளாஸ் பண்றவங்களுக்கும் இது வந்து கொஞ்சம் சென்றடைங்கிறதுக்காக தான். ஓகே, உங்களுடைய பொன்னான நேரத்தையும் நீங்க எடுத்து எங்களுக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப சிறப்பு. ஸோ மேலும் வந்து அடுத்த கிளாஸ் நான் வந்து பண்ணும்போது நான் கூப்பிடுறேன். இந்த டீமும் உங்களுக்கு வந்து அப்படியே நான் வந்து கண்டினியூஸா என்ன டவுட்னாலும் நான் உங்களுக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்றேன். ஓகே, வணக்கம். தேங்க்யூ.